ஹலோ ஹாய் வீவர்ஸ். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து நிறைய சண்டை, மற்ற நாடுகள் மேலே படையெடுப்பு சண்டை அப்படின்னு இருந்தனால அவர் நாட்டில் நிறைய கடனில் போயிடுச்சு அவங்க நாடு. ஸோ அந்த கடன் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குறதுனால அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட அந்த காலத்தில் தங்க நாணயங்கள் அப்புறம் வெள்ளி நாணயங்கள் இது எதுவுமே அவர்கிட்ட இல்லை திருப்பி கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த கடன்லேருந்து எப்படி நம்ம வெளியே வர போகிறோம் அப்படின்னு அவர் நினைக்கும் போது வெளியூரில் இருந்து ஒருத்தர் நான் எனக்கு எக்கனாமிக்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. வந்து நாங்கள் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறோம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தங்கம் இல்லைனா என்ன, வெள்ளி இல்லைனா என்ன, பேப்பர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த அந்த நம்ம சொல்கிற கதை சொல்கிறப்ப இந்த பேப்பர் கரன்சிலாம் இல்லாத டைம். ஸோ நம்ம பேப்பரை அடித்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்கிறார். ஸோ அதுக்கு நானே அடித்து தரேன் ராஜா, நீங்கள் எந்த என்ன நிதி அமைச்சர் மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிடுங்க, நானே இது எல்லாருக்கும் பேப்பரை அடித்து கொடுத்துட்றேன், எல்லோரும் இதை வந்து ஒரு பணமாக யூஸ் பண்ணுவாங்க தங்கம் வெள்ளிக்கு பதிலாக. அப்போ நிறைய வந்து பொருளாதார ஆக்டிவிட்டிலாம் வரும். ஸோ அதனால் நம்மளுக்கும் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும். ஏன்னா நீங்கள் போரெலாம் போயிட்டு ஏற்கனவே கடனில் இருக்கிறீங்க, ஏற்கனவே அதிக டேக்ஸ் வாங்கினாலும் இன்னும் டேக்ஸ் எல்லாம் அதிகப்படுத்தி வருவாயை கூட்ட முடியாது. ஸோ இப்போ ஒரே வழி நான் சொல்கிற மாதிரி பேப்பர் கரன்சியை பணத்தை வந்து அச்சிடுங்க, அதை நானே பண்ணி கொடுக்குறேன்றார். ராஜாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாதிரி அறிவித்து அவர் வந்து பேப்பர் கரன்சி அச்சிட சொல்கிறார். இவரும் இஷ்டத்துக்கு இதுதான் ராஜாவே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேப்பர் கரன்சி அச்சடித்து நாடு ஃபுல்லாக கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்டு பதிலாக இதை வச்சு நீங்கள் ட்ரேடு பண்ணிக்கலாம், வர்த்தகம் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டார். ஸோ அதோடு இல்லாமல் நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஸோ இந்த கம்பெனியை வச்சு என்னோடய ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த பணத்தை வச்சு வாங்கிக்கிறதா தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கம்பெனியும் ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த கம்பெனியை ஆரம்பிச்சுட்டு வர சொல்கிறார பின்னாடி வந்து நான் வந்து ஒரு ரிவர் அந்த ஏரியாவை எனக்கு கொடுங்க ராஜா, அந்த ஏரியாவெலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அந்த ஏரியாவையும் வாங்கிக்கிறார். ஸோ இப்போ எல்லாத்தையும் என்ன பரப்புறாருன்னா, நான் வாங்கி வச்சுருக்க அந்த இடத்துல தங்கம் வெள்ளி மினரல்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்ட்டு என்னுடைய ஷேர்ஸை நீங்கள் வாங்குங்க, நம்ம அங்கேருந்து நிறைய கோல்டு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அப்பா நிறைய கோல்டு சில்வர்னு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவருடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவருடைய ஷேர்ஸ் பார்த்தோன்னா 500 ரூபாயிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரேஞ்ச் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் மக்கள் முடிச்சுக்கிட்டு இது எதுவுமே இருக்கா இல்லையான்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை போயிடுச்சு. ஒரு டவுட் வந்த உடனே எல்லாருமே அவங்ககிட்ட இருந்த பேப்பர் கரன்சியை கொடுத்துட்டு கோல்டையும் சில்வரையும் கேட்குறாங்க. அந்த நாடோடைய எக்கானமியை கொலாப்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி இருக்குல்லையே, அந்த கம்பெனியில் இப்போ எங்கேப்பா கோல்டு சில்வர்லாம் எங்கே கண்டுபிடிச்சிருக்கிட்டாங்க இல்லைன்றாங்க. ஸோ இப்போ எல்லோரும் வாங்கின ஷேர் அவசரமாக விற்க போகிறாங்க. விற்கலான்னு பார்த்தா 10,000 போன ஷேரு 0 ரூபாய்க்கு வந்து நின்றுச்சு. ஸோ அப்போ யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு ஒரு ஷேரையோ கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. இது கதை இல்லை, நிஜத்தில் நடந்தது. இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஃப்ரான்ஸில். ஸோ இப்போ இந்த கம்பெனி இந்த ஸ்டாக் எந்த ஸ்டாக் அப்படின்னா மிசிசிப்பி பஸ்ட்டுன்னு கூட இதை சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கிங் அந்த டைமில் ஃப்ரான்ஸோட கிங் லூயிஸ்னு இருந்தார். நம்ம சொல்கிற இந்த எக்கனாமிஸ்ட்டாக வந்தவர் வந்து பார்த்தோன்னா ஜான் லா அப்படின்றவர் தான் இந்த பேப்பர் கரன்சிலாம் கொண்டு வந்து அங்கே ஒரு பெரிய பஸ்ட்டை அங்கே கொண்டு வந்தாருன்னு பார்க்குறோம். ஸோ கண்மூடித்தனமாக மக்கள் வந்து நம்பி ஒரு ஸ்பெக்குலேஷனோட அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணனால பெரிய அளவு எல்லாமே லாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதேமாரி வேறு ஒன்று அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.